மருத்துவம் பற்றிய ஓர் அறிமுகம். நமது பழம்பெருமை வாய்ந்த சித்த மருத்துவர் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் என்ற சித்தரால் தோற்றுவிக்கப்பட்டு, அவரின் வழிவந்த சித்தர்களால் பரப்பப்பட்டு, பிறகு குரு சிஷ்ய பாரம்பரிய அடிப்படையில் கற்பிக்கப்பட்டு வந்த இம்மருத்துவத்தை கல்மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூவா முதன்மொழியாம் நம் தமிழில் தோன்றிய இந்த மருத்துவத்தை அகத்தியர், திருமூலர் மற்றும் அவர்கள் வழிவந்த சித்தர்கள் செம்மைப்படுத்தினர். மனித சமுதாயம் தோன்றிய காலம் தொட்டே உணவு, உடை, இருப்பிடம், மருந்து இவைகளுக்காக தன்னை சுற்றியுள்ள தாவரங்களை ஆராய மனிதன் முற்பட்டதன் விளைவாக தம் நோய்களுக்கு மருந்தாக பச்சை இலைகளையும் வேர்களையும் பயன்படுத்தி வந்து பின்னர் பண்டைய சமவெளி நாகரிகங்களில் வளர்ச்சி பெற்றது நம் சித்த மருத்துவம் ஆகும். இது தாது, மூலம், ஜீவன் என 3 பிரிவுகளை உள்ளடக்கி உலோகங்கள், தாதுக்கள், உப்பு அனைத்தையும் கொண்டு பற்பம், செந்தூரம், கட்டு, கலங்கு, சுண்ணம் என்ற பெயரில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த நம் சித்த மருத்துவத்தை 14 சித்தர்கள் போற்றி பாதுகாத்து வந்துள்ளனர். அவர்களில் முதலானவராக இருந்த அகத்தியர் தான் இயற்றிய குணவாகடத்தில் மூலிகைகளை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவர் வழிவந்த திருமூலரின் திருமந்திரத்தில் பல வகையான காயகல்ப மூலிகைகளை பற்றியும் அதன் இயல்பினை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். வெண்ணிற மலர்களை உடைய தூதுவளை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற மலர்களை உடைய துத்தியை நீக்கி வெண்மை நிற மலருடைய துத்தி, நீல நிற மலருடைய நீர்முள்ளி இவைகளையும், வெண்மை நிற ஊமத்தை செடியை நீக்கி மஞ்சள் மலருடைய ஊமத்தை, மஞ்சள் நிற சிறு கதிருடைய பொற்றிலை, கையாந்தகரை, பொற்சீந்தல் இவைகளையும், வேம்பு, வில்வம், சிவகரந்தை, ஓருதல் தாமரை, பொற்கொன்றை, பலாசு முதலிய மூலிகைகளையும் கற்பங்களாக உட்கொண்டனர். சித்த மருத்துவ வரலாற்றை அறிய நாம் தமிழ்ச்சங்க வரலாற்றையும் அறிய வேண்டும். இடைச்சங்க காலத்தில் தோன்றிய தொல்காப்பியத்தில் வடவேங்கடம் தென்குமரி யாயிடை தமிழ் கூறும் நல்லூலகம் என்பதிலிருந்து அதன் வரலாற்றை அறியலாம். முதற் சங்கத்தில் அகத்தியர் தலைமையில் சிவன், முருகன், குபேரன், முரஞ்சீபியர், முடிநாகராயரை கொண்டு 549 உறுப்பினர்களும் 14,449 பாடல்கள் அரங்கேற்றப்பட்டு, இரண்டாம் தமிழ் சங்கத்தில் 59 உறுப்பினர்களும் அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தையூர், கடுங்கோளியார் போன்றோர் இருந்து தொல்காப்பியம், மாபுரணம் போன்ற நூல்கள் இயற்றப்பட்டும் மருத்துவம் பற்றி கூறப்பட்டன. கடைச்சங்கத்தில் 49 உறுப்பினர்களுடன் இளந்திருமாறன், சேத்தன், பூதனார், மகனார், இளநாகனார், நக்கீரன் போன்றோர் இருந்து நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, புறநானூறு, 10 போன்ற பல நூல்கள் இயற்றப்பட்டும் கடைச்சங்க உறுப்பினரான தம்மாதரனால் என்ற மருத்துவரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலையில் சீந்தி நீர்க்க கண்ட தெரிசுக்கு தேனாய் மோந்தபின் யார்க்கு தலைக்குத்தில் காந்தி மலை குத்து மால் அரியன வள்ளுவ மும்பாலில் தலைக்குத்து தீர்வு காத்தற்கு என்ற செயலின் மூலமும் பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணிந்தோர் செய்தோர் கூறுமின் எமக்கே என்ற புறநானூற்று அடிகளும், விரலிடை நெகிழ்ந்த வீவானும் கடும் நோய் என்ற குறிஞ்சி பாட்டிலிருந்தும் நாம் அறிய முடிகிறது. அறுவை மருத்துவத்தில் சித்தர்கள் சிறந்திருந்தனர் என்பதனை கம்பராமாயண பாடலான உடலிடை தோன்றில் ஒன்றை அறுத்தின் உதிரம் வாங்கி சுடருற கூட்டுவோரோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்பதிலிருந்தும், வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்மால் மாளாக்காதல் நோயாளன் போல் என்ற ஆழ்வார் பாசுரத்திலும், திரிகடுகம், எலாதி போன்ற நூல்களினாலும் நாம் அறிய முடிகிறது. பிணியாகிய அறியாமை நீக்குமென்ற சிறு பஞ்ச மூலத்தின் மூலமும் ஊருக்கும் என்று உரைமுன் கண்டு கண்ணுக்கு தன் கண்ணை அப்பினார் என்ற திருவிளையாடல் புராணத்தின் மூலம் உடல் உறுப்புக்கள் தன்மை குறைந்த போது அதனை ஈடுகட்ட பிற உயிர்களின் அதே மாதிரியான உறுப்புக்கள் உள்ள சத்துக்களை மருந்தாக வழங்கும் முறை
மேலை நாட்டு மருத்துவத்தில் மட்டுமின்றி சங்க காலத்திலிருந்தே நம் சித்தர்கள் பின்பற்றி வந்துள்ளனர் என்பதை நாம் அறிய முடிகிறது. பொதுவாக சித்த மருத்துவத்தில் அனைத்துமே ஐம்பூதம், முத்தோசம், 7 உடற்தாதுக்கள், 96 தத்துவங்கள் என்ற அடிப்படையில் நம் உடலை பிரித்து கூறி வாத, பித்த, கபம் என்னும் முத்தோசங்கள் அளவில் கூடினாலும் குறைந்தாலும் அதற்கேற்ப நமது உடலில் உள்ள தாதுக்களும் பாதிப்படைந்து நோய்கள் தோன்றுகின்றன என்பதை மிகுடினும் குறைவினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணி 3 என்ற பாடலிலிருந்து நாம் அறிய முடிகிறது. நோய்களை பற்றி சித்த மருத்துவ நூல்கள் கூறும்போது சரீரத்திற்கு ஆகாத உணவுகள் புசிக்கப்படும் போது 7 தாதுக்களில் ஏற்படும் மாறுதல்களும் பித்த, வாத, கபம் என்ற முச்சக்திகளின் கூடுதல் அல்லது குறைவினாலும் இச்சக்திகளில் ஒன்றில் ஒன்று மிகுந்திருப்பின் 1 அல்லது 2 சக்திகள் போராடி அந்நிய சக்தியை வெளியேற்றும் என்றும் அவை பலவீனமாக இருப்பின் எளிதில் போக்கவும் வலுத்திருப்பின் சப்த தாதுக்களையும் அவைகளின் தொழில்களையும் மாறுபடச் செய்து அதன் தன்மையில் மிகுந்து அல்லது குறைந்து தேகத்தில் உண்டாவதே நோய் என்பதாகும். இவைகள் மட்டுமின்றி அளவு கடந்து உண்ணல் அல்லது உழைப்பிற்கேற்ற உணவை உண்ணாது இருத்தல் இவைகளாலும் அகம், புறம் என 2 காரணிகளாலும் நோய்கள் தோன்றுகின்றன.